மீன் செம வேலை இன்னைக்கு. இன்னைக்கு நேற்றுலாம் மத்தி செம வேலை. 3200 1500 2000 போச்சு. 3200 1200 லாபம் அதிகம். ஆமாம் 6 மத்தி 7 மத்தி அது ஒரு 10 நாள். மரப்பொடி மீன் வந்துடும் உங்களுக்கு. அது 5 நாள் 3 நாள் நமக்கு அவங்களுக்கு தேவை பொடி மீன் வந்துடும். 16ஆம் தேதியிலே மீன் விற்கிறோம். அதனால காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மீன் 10 மணிலாம் வந்துடுவோம் மீன். ஆமாம் நைட்டு ஓடி தனியாக வந்துடுவேன். பாட்டு போட கொஞ்சம் தானே அள்ளி வந்துடுவாங்க. ठीक है ना பண்ணா பண்ணா இதுதான் இருக்கு. இதுதான் இருக்குது. பெருசா 2 வச்சுக்கணா உனக்கு கொடுத்துனா அவர் அங்கே மீன் கொடுத்துறாரு. இவன் வீட்டு கேட்குறேன் பெருசாக 2 வச்சு வைங்க. அவர் எல்லாத்தையும் சூறு விட்டு அப்புறம் அவர் தான் சூறு கொடுக்குறாரு. அதெல்லாம் வெட்டிட்டு வரேன் வந்துடுவேன். நேற்று ஒரு 11,000 அமிச்சேன். நைட்டு 11:30 மணிக்கு உங்கள் காசு வந்து என்ன சொல்லா ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எப்படி எதனால தெரியல. ஏன் டேட் ஆகிடுச்சானு தெரியலையா. அது வேற 5 ரூபா வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் கணக்கு பண்ணி போட்டோம். அதுதான் என்ன கணக்குன்னு தெரியல. ஒரு 10 மணிக்காக போன வச்சா என்ன ஏது இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் நினைப்பேன். யார் கம்பெனியில் சொல்கிறாங்களா? அது ஓனர் நம்பர். அது ஓனர் நம்பர் வந்து 11 மணிக்கு 11 மணிக்கு மெசேஜ் வந்துச்சு. அது வந்து டைப் வச்சு அனுப்பிச்சிக்கிறாங்க. ஏன் தெரியல. தப்பா சரமாடலாம் உனக்கு. காசு கொடுத்தாச்சு நீ தான் கொடுங்க. அவன் டோக்கன் உங்களுக்கு வந்து அவரே காசு வரத்து கொடுத்து ஹாஸ்டல் பசங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க முள்ளு இருக்குமானா வரத்து தானே கொடுக்க போறேன்ட்டாங்க. போனாங்களா 10 பேருல அவங்களுக்கு முள்ளு இருக்குமா? செம்ம டேஸ்ட். மீன் சூப்பர் டேஸ்ட். மீன் செம்மையா இருக்கா? அதேதான் குழம்பு அந்த மாதிரி இருக்கும். பெரிய பசங்க சாப்பிடலாம். சின்ன பசங்க கஷ்டம். சின்னதாக கூட ஆகிடும். இல்லை பெரிய பசங்க சாப்பிடலான்னு. அதான் சின்ன பசங்க சாப்பிடுறது இல்லைன்னா அவங்க முள்ளு இருக்குன்னு சொல்லியும் அவங்க இல்லை வெட்ட சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா சரி வாங்கிட்டு போயிருப்பாங்க. வேற லெவல் மீன் விலையும் கம்மி. தம்பி உங்கள் வேலை முடிஞ்சுன்னா கொஞ்சம் பாலை வச்சு விடுங்க. ஃபோட்டோ கேட்டு நீங்கள் பண்ணுற அராஜகம் பாரு. நீ வீடியோவே எடுக்கிறது. நான் வீடியோ கூட பிரச்சனை கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம மீன் வெட்டிக்கலாம். எப்படி மீன் வெட்டிக்கலாமா? ஓ ஆமாம் மாமா இவனுக்கு பண்ணுற அராஜகத்தை கத்திட்டு மாமா உங்கள் வெட்டியா பின்னாடி அந்த கத்தியா கையில தூண்டு கடந்து பேர். அங்கிருந்து வரும்போது அவசரத்தில் தூ வேண்டா. அண்ணா ஆரம்பம் டென்ஷன்ல வேறையா குத்துறாருண்ணா. அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு
தம்பி பரலா மீன் தலை வெட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏப்பா நீ போ, நான் பார்த்துறேன். அதான் கொய்யாடா பச்சை கொடு. பாறை எடுடும். பரலா வெட்டி போட்டு நானே பாறையை குத்துறேன். தோல் நானே வச்சுக்கிறேன். அவங்க பரலா தலையை எடுத்துக்கோ. தனியாக வெட்டி தனியாக ஒரு கவரில் கொடுத்துருவோம் அவங்ககிட்ட. சரி சரி ஓவர். நீ பரலா போட்டுங்க. அவன் தள்ளி வச்சுட்டா ஷார்ட் வீடியோ இல்லைன்னு சொன்னான். ஏய் அவன் பாரு, அவன் வந்துல சனே உடனே மாற்றி ஆகணும். சனிக்கிழமை நீங்கள் கதை வாங்கிடணும். ஆனால் ரவுண்ட் ரவுண்டாக போடுவோம், ரெண்டாக குறுக்கில் போடுறோம். ரவுண்ட் ரவுண்டாக போடுவோம். அந்த தலைக்கு சின்னதாக கவர் நம்ம கவரில் போட்டுறியா? இந்தா போட்டுக்கோ. இது கத்தி கொடுப்பாங்க குத்திரியா? வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால அங்கே மீன் தூக்கி போயிட்டு என்ன நரசகம் பண்ணி பாரு. அந்த போட்டு நல்லா இருந்துச்சா? இது மட்டும் நல்லா இருக்குது. போகுது கருப்பா இருக்கு, நல்லா இருக்கும். கலர் போட்டா அவ்வளோ பெரிய பாறை வந்து அங்கே போயிருக்கா? அவ்வளோ பெரிய மணல் அடிக்கலாட்டா அந்த பத்தாது. பூண்டி மீன் இருந்தால் உங்களுக்கு அது குறையாது. திருப்பி எவ்வளோ பேர் கூட எடுத்து